நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை AFT மில்லில் நெய்யப்பட்ட பாலியஸ்டர் புடவைகளை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டார். புதுவையில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் பொழுது அரசு சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவசமாக புடவைகள் வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்த புடவைகள் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. தற்பொழுது AFT மில்லில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். அதன்படி AFT மில்லில் நெய்யப்பட்ட மாதிரி புடவைகளை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டார். அப்பொழுது மில்லின் மேலாண் இயக்குநர் சுந்தரேசன், பொது மேலாளர் பாலச்சந்திரன், இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, தொழிற்சாலை மேலாளர் சுந்தரம் ஆகியோர் உடனிருந்தனர். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததைத் தொடர்ந்து புதுவை நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை நடந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் உடல் சிதறி இறந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாட்டின் தலைநகரிலேயே நடந்த இச்சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை நீதிமன்றத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வடக்கு SP சிவதாசன் தலைமையில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சிக்மா செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் சுந்தர், சப் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், பவித்ரன் உட்பட 50க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நீதிமன்ற கட்டிடம் முழுவதும் மோப்பநாய் விக்ரம் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். நீதிமன்றத்தின் நுழைவு வாயிலிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தினுள் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. ரவுடி கும்பலிடம் நடத்திய விசாரணை அறிக்கையாக தயார் செய்யப்பட்டு IG சர்மாவிடம் தாக்கல் செய்துவிட்டோம் என்று CID SP ரவீந்திரன் கூறினார். இது தொடர்பாக CID SP ரவீந்திரன் கூறுகையில், புதுவை பகுதியில் வீடு புகுந்து திருடிய சிதம்பரம் கும்பலிடம் நகை பணம் பறித்ததாக ஜெனா, தினேஷ், பாஸ்கர் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த பின் இந்த வழக்கை CID பிரிவிற்கு மாற்றி இந்த கும்பலுடன் போலீசார் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை செய்யுமாறு IG சர்மா உத்தரவிட்டார். இதனையடுத்து திருட்டு கும்பலையும் ரவுடி கும்பலையும் நேரில் வைத்து நாங்களும் SSV கோட்டாவும் விசாரணை நடத்தினோம். அந்த விசாரணையில் அவர்களுடன் போலீசாருக்கு தொடர்பு இருக்கிறதா என விசாரித்ததில் அவர்கள் பொய்யான தகவல் கூறியிருப்பது தெரியவந்தது. இதனை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். எதற்கு அவர்கள் அவ்வாறு கூறினார்கள் என்பதை தற்பொழுது கூற முடியாது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மாணிக்கத்தை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளோம். குற்றவாளிகளிடம் நாங்கள் நடத்திய விசாரணையை அறிக்கையாக தயார் செய்து IG சர்மாவிடம் கொடுத்துவிட்டோம். இது தொடர்பாக அவர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார் என்று கூறினார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் வரை உயரலாம் என்று இந்திய ஆயில் நிறுவன நிதிப்பிரிவு தலைவர் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயிக்கும் உரிமையை கடந்த ஆண்டு ஜூனில் மத்திய அரசு அளித்தது. அதன்படி எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்த விலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் பெட்ரோல் விற்பனை விலை மீது சர்வதேச விலையை ஒப்பிடுகையில் எண்ணெய் நிறுவனங்களின் நஷ்டம் லிட்டருக்கு 41 பைசாவாக இருந்தது. அந்த நஷ்டம் கடந்த 31ஆம் தேதி நிலவரப்படி 3 ரூபாயாக அதிகரித்துவிட்டது. விலை மீது அரசு கட்டுப்பாட்டை விலக்கிக் கொண்டதாக அறிவித்தாலும் மக்களின் நலன் கருதி விலை உயர்வில் எண்ணெய் நிறுவனங்கள் அவசரம் காட்டவில்லை. இப்பொழுது லிட்டருக்கு நஷ்டம் 3 ரூபாயாகிவிட்டதால் பெட்ரோல் விலையை உயர்த்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது. எனவே பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயரலாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவன நிதிப்பிரிவு தலைவர் கோயல் தெரிவித்துள்ளார். குடும்ப தகராறில் சகோதரனை கொன்ற வழக்கில் அண்ணன் தம்பிகள் 4 பேருக்கு புதுவை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புதுவை தொண்டமானத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரை திருமணம் நடைபெறும் வரை குடும்பத்தை காப்பாற்றிய அவர் திருமணமான பிறகு தனி குடித்தனம் சென்றுவிட்டு குடும்ப செலவுக்கு பணம் தரவில்லை என்ற காரணத்தால் அவரது தாய் பானுமதி, சகோதரர்கள் தமிழ்வாணன், புஷ்பராஜ், மதன், எழில் ஆகியோர் கடந்த 2005இல் கை கால்களை கட்டி பாலித்தீன் பையால் முகத்தை மூடி கொடூரமாக கொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமாரின் சகோதரர்கள் 4 பேர், தாய், மாமா ஆறுமுகம், மைத்துனர் குப்புசாமி ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கினை விசாரித்த பின் 4 சகோதரர்களுக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 2000 அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க உத்தரவிட்டுள்ளது. மற்றும் சசிகுமாரின் மாமா, மைத்துனரை விடுவித்துள்ளது. வழக்கில் தொடர்புடைய அவரது தாய் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் வரும் அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
புதுவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இந்திரா நகர், கதிர்காமம் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். முதல்வராக பதவியேற்ற அவர் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தமிழகம், ஆந்திரா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதன்படி இந்திரா நகர் தொகுதிக்கு வரும் அக்டோபர் 13ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது. 17ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. இதற்காக அறிவிப்பு செப்டம்பர் 19ஆம் நாள் வெளியாகும். செப்டம்பர் 26 வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும். பின்னர் 27ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடக்கும். வேட்புமனுவை வாபஸ் பெற செப்டம்பர் 29ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுவை அரசு ஊழிய சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு புதிய பென்ஷன் திட்டம் எதிர்ப்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பென்ஷன் மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தியும் புதிய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்தும் அரசு ஊழிய சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு பென்ஷன் திட்டம் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. பாலாஜி திரையரங்கம் எதிரில் புறப்பட்ட பேரணி ஆளுநர் மாளிகை வரை பல முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பின்னர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திரளான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு புதிய பென்ஷன் மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தியும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமலாக்கும்படியும் வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரசுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறுகையில், திருச்சி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரசுக்கு பாமக ஆதரவு அளிக்கும் என்ற அவர் மேலும் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடும், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் பாமகவோடு இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளது என்றும் இனி ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச துணிகளை முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம் வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச புடவை, துண்டு, கைலி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு இலவச துணிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் பொழுது புதிய நீதி கட்சித் தலைவர் பொன்னுரங்கம், காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி, தங்க அறிவழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலெக்சாண்டர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச துணிகளை பெற்றுச் சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.